வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற வாழைப்பழமும் கோதுமை மாவும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதே போல் நெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற நட்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா நட்ஸ் சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் இது போல் கலந்து விட்டுக்கிறலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு வறுத்து விட்டாச்சு. இப்போ இதிலையே 1 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு மீடியம் சைஸ் வாழைப்பழம், 3 வாழைப்பழம் வந்துட்டு நான் சேர்த்துருக்குறேன். இப்போது 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடணுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம கலந்து விடும் பொழுதே லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்குருவோம். பாருங்கள், அந்த வாழைப்பழம் வந்துட்டு நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு வந்துட்டால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக ஆற வச்சிடலாங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இதே போல் சுத்தமான நாட்டு சர்க்கரைனா அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா வந்துட்டு நம்ம அடுப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து அதை வந்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி ஆற வச்சு இதில் சேர்த்துக்கிறணுங்க. இது நல்ல சுத்தமான நாட்டு சர்க்கரை, நான் அதனால் அப்படியே சேர்த்துட்டேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்துட்டு அளவு வந்துட்டு சரியாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாவை வந்துட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதம் இருக்கிற மாதிரி. நம்ம கரைச்சி எடுத்த மாவு வந்து இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நாட்டு சக்கரைலாம் இதில் நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை வந்துட்டு சேர்த்துக்கிறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த ஏலக்காய் பவுடர், நாட்டு சக்கரை, அந்த வாழைப்பழம்லாம் சேர்ந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால ஏலக்காய் பவுடர் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். வாழைப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவு வந்துட்டு இதே போல் திக்கான ஒரு பேட்டராக மாறிடும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்துடும். இப்போ இதே போல் ஒரு மோல்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கலவையை வந்துட்டு ஊற்றிடலாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அது போல் கூட எடுத்துக்கிறலாம். எல்லாத்தையுமே போட்டு நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோங்க. வேக வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது உள்ள ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம மாவு கலவை வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மூடி போட்டுட்டு அடுப்பை வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க. அப்படியே சிம்மில் வச்சிடணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறனால ஒரு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. இதே போல் ஒரு ஃபோர்க்கில் நைஃப் வச்சு குத்தி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இதை ஆற வச்சிடலாங்க. ஆறுனதுக்கப்புறமா இதே போல் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க. நல்லா வந்துடும், ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப
ரொம்பவே சுவையாக இருக்குங்க. ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. கொஞ்சம் நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் இதே போல் செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுவையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.